அங்க உட்கார்ந்து ஒரு பாதிரியாரு, அங்க உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர், ஏறி அது கவனித்துக் கொண்டிருந்தார். என்ன கூட்ட சும்மா ஒரு மாதிரி வெளிச்சு போய் அவள் பேசிக் கொண்டே இருக்கிறார். என்று அவளும் பரியாசம் பண்ணபடியாக தேவ ஆலயத்துல உட்கார்ந்து நம்ம ஊழியக்காரனும் கூட அவளை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்பொழுது அவளுடைய கண்ணீரை ஒருவரை துடைத்தார் ஐயா. அவளுடைய வேதனைகளை ஒருவர் துடைத்தார் ஐயா. அவளுடைய கண்ணீருக்கு ஒரு பலனை கொடுக்கும்படியாக ஒருவர் அவளுடைய கண்ணீரை அங்கு துடைத்தார் ஐயா. அந்த தேவனை உங்க மத்தியில நின்று கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் நம்ம பக்கத்துல அருகில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். He wants to wipe away your tears. உங்க கண்ணீரை துடைக்க அவர் மனதுருக்கம் கொண்டு இறங்கி அவர் வந்து இருக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து மகனை அழாத, திகையாத, நான் உன் தேவன், உன் மனது கருத்தனை பிடித்து நீதியின் பாதையில உன்னை நடத்து. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Pastor. அந்த தாயுடைய சூழ்நிலையை அறிகிறார். Praise the Lord. Praise the Lord. ஆனால் இயேசு Praise the Lord, Pastor. தாயுடைய கண்ணை போய் பார்த்தார். Praise. அந்த தாய் வடிக்கிற கண்ணீரை பார்த்தது. Praise the Lord. ஜோம் இந்த இரவு நினைக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த பிரசனது கிருபை விளங்குவதா பூமியிலேயும் செய்யப்படுவது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். இன்னும் சிலர் கலந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமை. Thank you, Holy Spirit.
தேங்க்யூ ஜீஸ். இயேசு ராஜனம் சொந்தமாயினார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். பாடலாமா? சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். பாடுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பிரியமானவர்களே, இந்த அரை மணி நேரம் 30 நிமிடங்கள், only 30 minutes, 10 to 10:30, இன்றிலிருந்து 40 நாட்கள், ஜூலை 10 வரை, டெய்லி at 10 to 10:30. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட் 40 நாளும். நம்ம முந்திலாம் 3 மாதங்கள் நடத்துறோம். 3 months நடத்தும் போது கூட வேற வேற சப்ஜெக்ட், வேற வேற வசனங்கள் தியானித்தோம். இந்த 40 நாட்களும் ஒரே வசனத்தை மையமாக கொண்டு வேறு வேறு சம்பவங்களை அல்லது வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு. அந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டை பிடித்து கொண்டு 40 நாட்களும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ரைட். விசேஷமாக நாளைக்கு எல்லாருக்கும் ஆராதனைகள் உண்டு. நாளையும் ஆராதனையிலே நான் டிரான்சிஷன், சூப்பர் நேச்சுரல் டிரான்சிஷன் என்று ஒரு தெய்வீக மாற்றம் என்று இதே தலைப்பிலே தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். அது விசேஷமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஸ்கூல் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி போல இதற்கு பதிவு கட்டணம் உண்டா என்றார்கள். இதற்கு பதிவு கட்டணம் இல்லை. இதற்கு பதிவு கட்டணம் இல்லை. அனுமதி இலவசம். ஆனால் ஏவப்பட்டு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆஃபரிங்ஸ் வரவேற்கப்படும். ஓகே. நாளைய தினத்திலிருந்து யூடியூப்ல இதை லைவாக நான் இங்க ஜூம்ல பேசி கொண்டிருக்கிற
இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் யூடியூப்ல லைவாக அது ஒளிபரப்பப்படும். அதனால இது ஆயத்தப்படுகிறார்கள். நாளைய தினத்திலே அது ஜூம்லயும் இருக்கும், யூடியூப்லயும் இருக்கும். ஆக நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது முதல் நாளா இருக்கிறபடினால் சில அனௌன்ஸ்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பெரிய விளம்பரங்கள் இல்லை. நாங்கள் நேரம் இல்லை. ரொம்ப சொற்ப காலத்திலே இதை நாங்கள் ஆயத்தம் பண்ணினோம். ஆண்டவர் சொன்னார், திடீரென்று ஆண்டவர் சொன்னார், சீசன் ஆஃப் டிரான்சிஷன் என்று சொன்னார். இது ஒரு மாற்றத்தின் வேலை என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த மாற்றத்தின் வேலைக்குள் கர்த்தர் நம்மை நடத்த இருக்கிறார். நான் வசனங்களை சொல்லும் போது வாசிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருந்து வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த செஷன்ல 1/2 hour டெய்லி இது ப்ரொஃபெட்டிக் ஒரு செஷனாக இது இருக்க போகிறது, ஆராதனையாக இருக்க போகிறது. அப்பொழுது நீங்கள் அமைதியா இருக்காமல் உங்களுடைய ஃபீலிங்ஸ், அதாவது நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், அல்லேலூயா, ஆமேன் என்று சொல்லி, நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் ப்ரொஃபெட்டிக் வேர்டாக இருந்தால் நீங்கள் ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம், ஷலோம் பிரதர் என்று சொல்லலாம், ஷலோம் ப்ராஃபட் என்று சொல்லலாம். அதனால கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கும். இன்று மாத்திரம் ஒரு 2 minutes 3 minutes கூட ஆகலாம் என்றால் முதல் நாளா இருக்கிறதுனால. மற்ற நாட்கள் 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30க்கு சரியாய் முடித்து விடுவோம். நாளைக்கு எல்லாரும் நம்ம ஆராதனை போக வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டு தெரியுமா? ஆண்டவர் சொல்ற ப்ரொஃபெட்டிக் வேர்டு, behold, behold, I will do a new thing. Behold, I will do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43 18 19 வேதத்தை திறந்து யாராவது படியுங்கள். ஏசாயா 43 18 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்தரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Behold, I will do new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ப்ரொஃபசி ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மட்டுமல்ல, இது ஒரு வாழ்நாள் எல்லாம் லைஃப் டைம் ப்ரொஃபசி. இன்று கர்த்தர் அதை துவங்குகிறார். இந்த 40 நாட்களுக்குள் அல்லது இந்த 40 நாட்கள் முடிந்த பிற்பாடு ஆரம்பிக்கிற நேரத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். முந்தினவைகளை நினைக்க கூடாது. பாஸ்ட்ல செட்டில் ஆயிடக்கூடாது. பாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியர்ஸ் அதுல போயிட்டு அதையே சுதந்திரித்து கொண்டு வாழக்கூடாது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் டூ நியூ திங். 40 நாளும் நான் இந்த வசனத்தை சொல்ல போறேன். 40 days சொல்லி முடிக்கும் போது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எங்க செய்வார்? சாதாரணமான இடத்துல இல்லை, வனாந்தரத்திலே, அவாந்தர வெளியிலே. வனாந்தரத்திலே வழி, டெசர்ட் லேண்ட்ல ரோடு, ரிவர்ஸ், அவாந்தர வெளியிலே ஆறுகள். ஒண்ணுமே உதவாத இடத்துல ஆண்டவர் ஆறுகளை உண்டு பண்ண போகிறார். நியூ திங்ஸ். டெய்லி டியூட்டி முடிச்சு வந்துருங்க.
ஸ்கூல் காலேஜ் போனவங்க வந்துருங்க, நானும் ஊழியம் முடிச்சு வந்துடுறேன். சப்போஸ் நான் எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்ல மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொன்னா நான் அங்கிருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுவேன். அதனால 40 நாளும் இந்த மீட்டிங் தொடர்ந்து நடைபெறும். இந்த 40 நாட்களுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் சொல்றார், behold I will do new thing. புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்ல, எதுல புதிய காரியம், எதுல புதிய காரியம் செய்ய போறார் ஆண்டவரு பாத்தீங்கன்னா, உங்க ஹெல்த்ல செய்ய போறார். ஹெல்த், சரீர சுகத்திலே ஒரு புதிய காரியம், வெல்த்ல, மணில ஒரு புதிய காரியம், ஹவுஸ், வீட்டுல ஒரு புதிய காரியம், ஜாப்ல, உங்க ஜாப்ல ஒரு புதிய காரியம், உங்களுடைய பிளான் பண்றீங்கல்ல சில திட்டங்கள் அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ், அதுல புது காரியம், உங்களுடைய கோல்ஸ், அதுல டெஸ்டினேஷன் அடைவதற்குரிய அதனுடைய காரியங்கள்ல புதிய காரியங்கள், உங்கள் இருதயத்தில் தோன்றாததையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். எதையெல்லாம் செய்ய போகிறார் நான் சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 11:19 யாராவது படிங்க. எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உள்ளத்திலே இருதயத்திலே புதிய ஆவியை கொடுத்து. படிங்க. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். புதிதான ஆவி. இந்த 40 டேஸ் டெய்லி ஒரு வசனம், இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் செய்ய போற அற்புதம் என்னவென்றால், அந்த ஓல்டு ஸ்பிரிட் இல்ல, நியூ ஸ்பிரிட், நியூ ஹார்ட், புதிதான ஆவி, ஃப்ரெஷ் அனாயிண்டிங். பழையவைகள் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. ஃப்ரெஷ் அனாயிண்டிங் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். புதிதான ஆவியை தருவேன் என்று சொல்லுகிறார். நேற்றைய அபிஷேகம் வேறு, முந்தின நாள் அபிஷேகம் வேறு, இன்று அபிஷேகம் வேறு, நாளைய அபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன், திஸ் இஸ் a season of transition. நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன், தனியா ஒரு இடத்துல போய் ஒரு கார்டன்ல நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் காதுல போட்ட ஒரு வேர்டு, இட்ஸ் a season of transition. டிரான்சிஷன் என்றால் மாற்றம், மாற்றுதல், ஒரு புதிய காரியத்தை செய்தல். சீசன் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு படியில இருந்து இன்னொரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் போயிடுறது, அவ்வளவுதான். இப்ப கீபோர்டு இருக்கு பாத்தீங்களா, நான் சொல்லி தரேன் பாருங்க. கீபோர்டு இருக்கு, கீபோர்டுல வாசிப்பாங்க. இந்த கீழே கையை வச்சு ஒரு சவுண்டு, அதுக்கு மேல வச்சீங்கன்னா இன்னொரு சவுண்டு. இது வேற, அது வேற, இந்த சவுண்டு வேற, அந்த சவுண்டு வேற. அது போல இது வரைக்கும் இருந்தது வேற, இது வரைக்கும் நம்ம இருந்தது வேற, இனிமே இருக்க போறது வேற. இதுதான் இந்த 40 டேஸ் உடைய நோக்கம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த சீசன்ல டிரான்சிஷன்ல முன்னால இருந்த சவுண்ட் வேற, இப்ப இருக்கிற போற சவுண்ட் வேற. கீஸ் மாறுது, சோ கியர் மாறுது, கியர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், மாற்றம். ஓகே, அப்ப அந்த மாற்றத்துக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நியூ ஸ்பிரிட் ஒன்னு நான் தருவேன்.
புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இதுவரைக்கும் வந்தது போல அல்ல. அதனால்தான் கர்த்தர் சொல்றார், முந்தினவைகளை பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. புதிய காரியத்தை செய்வேன். எப்போ? இப்பொழுதே. இப்பொழுதே அது தோன்றும். நவ், இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். இது நானா எடுத்த செய்தி அல்ல. ஆண்டவர் என் காதுல சொல்லி, டிரான்சிஷன், சீசன் ஆஃப் டிரான்சிஷன், உடனே நீ வந்து யார் யாரை கூப்பிடணுமோ கூப்பிட்டு சொல்லு. சர்ச்சில சொல்லும் போது ஒரு சிலருக்கு தான் அங்கே ஒரு சிறிய கூட்டத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவேதான் இன்று ஜூம்லயும் நாளிலிருந்து லைவ்லயும் ரெண்டுத்திலே இணைத்து இந்த செய்தி அநேகருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. பிரியமானவர்களே, the season of transition, behold I will do new things, do a new thing. So முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், புதிதான ஆவி பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஆவி உயிரடைய போகிறது. பழைய ஸ்பிரிட் அல்ல, நியூ ஸ்பிரிட். ஆவியில பலன். ஓகே, இதுல நீங்க இன்னொரு வசனம் படிக்கலாம். எரேமியா 31:31. எரேமியா 31:31. ஜெரேமியா சாப்டர் 31 verse 31. எல்லாரும் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமேன். ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வந்ததுன்னா ஆமேன் போடலாம், அல்லேலூயா போடலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாத்தீங்களா என்ன பண்ண போறாரு? ப்ராஃபசி. புதிதான ஆவி தரப்போறாரு. அது மட்டும் இல்லாம புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நிறைய இருக்கு, கவனிக்கிறீங்களா? ஆதாமோடு பண்ண உடன்படிக்கை, ஆப்ரஹாமோடு பண்ண உடன்படிக்கை, நோவாவோடு பண்ண உடன்படிக்கை, யாக்கோப்பு ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கை, யோசேப்போடு பண்ண உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு பக்தர்களோடு பண்ணின உடன்படிக்கை, எல்லாம் ஓகே. கர்த்தர் சொல்றாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் புது உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவேன். ஏன்னா அவர் கவனன்ட் மேக்கிங் காட். நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். நீங்க செய்யறது பொருத்தனை, நீங்க செய்யறது பொருத்தனை, ஆண்டவர் செய்யறது உடன்படிக்கை. நீங்க செய்வது பொருத்தனை, ஆண்டவர் செய்வது உடன்படிக்கை. உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த 40 நாட்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய உடன்படிக்கைகளை செய்ய இருக்கிறார். புதிய உடன்படிக்கைகளை செய்ய போகிறார். சிஸ்டர், பிரதர், நியூ கவனன்ட். பிளட்ல கவனன்ட் பண்ண போறாரு. அவருடைய ரத்தத்துல கவனன்ட் பண்ண போறாரு. பண்ணிட்டாரு. அதை உறுதிப்படுத்த போறாரு. 2024 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். God is a God of covenants. அவர் உடன்படிக்கையின் தேவன். முதல்ல ஒரு புது அபிஷேகம் ஊற்ற போகிறார். இரண்டாவது புதிய உடன்படிக்கைகளை ஏற்படுத்த போகிறார். நீங்களும் நானும் என்ன சொல்லுவேன்னா, நான் புதுசா ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், புதுசா ஒரு பொருத்தனை பண்ண போறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க எடுக்கிற பொருத்தனை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உடன்படிக்கை பண்ண போறேன், நான் உடன்படிக்கை பண்ண போறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிற சகோதரிகள்ல ஒரு சிலர் சொல்வது உண்டு. என்ன சொல்றாங்க தெரியுமா? கலங்கி இருந்தேன், இந்த 40 நாட்கள்ல என் வாழ்க்கை மாறும் என்ற நிச்சயம் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் இந்த ஆராதனையிலே உண்டு. இந்த 40 days கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அதற்காக ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தர் புதிய காரியங்களை துவங்க போகிறார். நல்லா கவனிக்கணும். பழைய காரியங்கள் அல்ல, புதிய காரியங்கள். அடுத்தது
நான் வேகமா போறேன். 1/2 hourல எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை தான் சொல்ல முடியும். சரியா? 3வது ஒண்ணு சொல்றேன். வெளிப்படுத்தல் 2:17 வாசிங்கள். ரெவலேஷன்ஸ் chapter 2 verse 17. வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் செய்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு மென்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவரும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் இருங்க வர பொறுமையா. வேறொருவனும் அறியக்கூடாத அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாமம், நியூ நேம், ப்ராபசி. டியர் பிரதர், சிஸ்டர், இந்த மீட்டிங் அனுமதி இலவசம் தான். ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யலாம். இது போல தீர்க்க தரிசன வார்த்தைகளை அநேகர் அறிந்து கொள்ளும்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நீங்க இந்த லிங்க் அனுப்பி கொடுக்கலாம். இந்த ஜூம் மீட்ல 100 பேர் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அனுப்பி கொடுங்கள், அவர்கள் கலந்து கொள்ளட்டும். இன்னைக்குதான் ஆரம்பம். கொஞ்சமா நீங்க அனுப்புங்க. அவர்களும் கலந்து கொள்ளட்டும், வார்த்தைகளை கேட்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, புதுசா ஒரு நியூ ஸ்பிரிட் உனக்கு தருவேன். 2வது சொல்றாரு, உனக்கோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். 3வது சொல்றாரு, உனக்கு ஒரு புது நாமம், யாக்கோப்பு, ஜேக்கப் என்று நீ அழைக்கப்படுவதில்லை, நீ இஸ்ரவேல் என்று அழைத்தார். நீ ஆப்ராம் அல்ல ஆப்ரகாம் என்று அழைத்தார். சாராய் அல்ல சாரால் என்று அழைத்தார். இது போல நிறைய இருக்கு. சவுல் அல்ல பவுல் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி ஆண்டவர் ஒரு புது நாமத்தை, அதாவது நாமம் என்று சொல்ற பேரை மாத்துறது வேற, அந்த ஆளை மாத்துறாரு. லைஃப் ஸ்டைல மாத்துறாரு. பழையவர்கள் கிடையாது, எல்லாம் புதுசாய் மாற்றப்படுகிறது. நேம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் உன் பெயர் பெருமைப்படுத்தப்படவில்லையோ அங்கே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சத்துரு எங்கெல்லாம் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தாமல் அலக்களித்தானோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு நியூ நேம் தருவேன். ஒருவேளை அது உங்க கம்பெனி நேமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய நேமா இருக்கலாம், இல்ல உங்களை பொருளாதார செழிப்புக்கா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களை வேற பிராண்டா மாற்றுகிறார். அதுக்குதான் இந்த மீட்டிங். நான் நிறைய ஜூம் மீட்டிங் நடத்திருக்கிறேன், கோர்ஸ் நடத்தி இருக்கிறேன், சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் நடத்தி இருக்கேன். ஆனா இதனுடைய நோக்கம் பாருங்க, இந்த 40 நாளும் ஏசாயா 43 படிச்சுட்டு வேற ரெவலேஷனுக்குள்ள நம்ம போகிறோம். ஓகே, புதிதாவனவர்களுக்கு உங்க லிங்குகளை அனுப்பி நீங்கள் தயவு கூர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. நியூ நேம். நேரம் ஆயிட்டே போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஓகே, சங்கீதம் 33:3 யாராவது படிங்க. சங்கீதம் 33:3. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். என்ன பாட்டு? புது பாட்டு, நியூ சாங். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. நான் 1-2 தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 40 டேஸ்ல ப்ரொஃபெட்டிக் வேர்ட் கர்த்தர் சொல்றாரு, நியூ ஸ்பிரிட், நியூ கவனன்ட், நியூ நேம்,
நியூ சாங். பழைய பாட்டும் உண்டு, புது பாட்டும் உண்டு. புது பாட்டுன்னா என்ன? இப்ப பழைய பாட்டு இருக்கு பாத்தீங்களா, கீர்த்தனை இருக்கு, பாமாலை இருக்கு, அப்புறம் திருப்பாடல் இருக்கு, ஜப தோட்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, பாடணும். புது பாட்டுனா என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு பாருங்க, ஒரு 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 டிரான்சிஷன், ஒரு மாற்றம், ஒரு அற்புதம். அதையே நீங்க பாட்டா, சாட்சியா, நீங்க சொல்ற சாட்சி தான் அவருடைய பாட்டு. நீங்க கர்த்தர் எழுப்ப போகிற சாட்சி தான் உங்களுடைய பாட்டு. சாங், நியூ சாங். பாட்டு எப்போ வரும்? சந்தோஷமானால் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப நீங்க எல்லாரும் பாட்டு பாட போறீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போறதுன்னு அர்த்தம். சீக்காரா வாரா. ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. நீங்க பாட்டு பாடுற அளவிற்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது. ஆண்டவர் செய்ய போறாரு. அப்பதானே பாட்டு வரும். நீங்களே கூட பாட்டு எழுதுவீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அங்கிள் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், பிரதர் பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் பாட சொல்லுவேன். உங்க வாழ்க்கையே கூட பாட்டா எழுதலாம், சாட்சியா பாட்டு எழுதலாம், புது பாடல்கள். ஐ வில் டூ எ நியூ திங். கர்த்தர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில இன்று துவங்கி இருக்கிறார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். ஏசாயா 42:9 யாராவது படி. ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சிஸ்டர் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. வாஸ்து முடிச்ச உடனே எல்லாரும் கையை தட்டணும். இதான் தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் செய்ய போறாரு. இது ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு. அவங்க வாஸ்து முடிப்பாங்க. வாசிச்சு முடித்த உடனே எல்லாரும் ஒரு 30 செகண்ட்ஸ் கை தட்டிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர் வாசிங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. நான் சொல்ல மெதுவா படிங்க, அவசரப்பட வேணாம். பூர்வ காலத்திலே சொல்லுங்க. தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. இதோ இப்ப எப்பவோ சொன்னதெல்லாம் இப்ப நடக்க போகுதுங்கிறாரு. பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இப்பொழுது நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். முந்தி சொன்னனே, அப்போ சொன்னதையும் இப்ப செய்ய போறேன். கர்த்தர் சொல்றாரு ப்ராபசி. பூர்வ காலத்துல நான் சொன்னதையும் செய்ய போறேன். புதியவைகளையும் படிங்க. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அப்பா, பூர்வ காலத்துல சொன்னதையும் நான் செய்ய போறேன். எது? 10 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால, இல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னத, பூர்வ காலங்கள்லாம் நான் சொன்னத நான் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்ல, புதிய காரியங்களையும் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். அடுத்து, அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் தோன்றவே இல்ல. இப்பதான் கை தட்ட போறோம். இன்னும் ரெடி ஆகல, தோன்றவே இல்ல. என்ன தோன்றல? உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற மிராக்கிள்ஸ், blessings and miracles, ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் தோன்றாததற்கு முன்னமே நான் உனக்கு அறிவிக்கிறேன். கையை தட்டி ஒரு 30 செகண்ட்ஸ் எல்லாரும் அதுல இன்வால்வ்மெண்ட் கொடுங்க. உங்க இன்வால்வ்மெண்ட் கொடுங்க. அவர் சொல்றாரு, இன்னும் தோன்றாததற்கு முன்னமே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரெடியா இருங்க சிஸ்டர், ரெடியா இருங்க பிரதர், ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. இன்னும் தோன்றலையா? ஆனா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு, புதிய காரியத்தை செய்ய போறேன். Behold, I will do a new thing.
பழசு இல்ல, ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்ற போறேன், அதையும் விட்டுற மாட்டேன். அந்த வாக்கு தத்தங்களையும் நான் செய்வேன், நிறைவேற்றுவேன். ஆனா புதிய காரியத்தையும் செய்வேன். பாத்தீங்களா? நான் ரெடி. என்னுடைய சீட்ல நான் உட்கார்ந்துகிட்டு 1/2 மணி நேரம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை 40 நாட்கள் சொல்வதற்கு நான் ஆயத்தம். சரியா? நீங்கள் ஒரு சிலரை இன்வைட் பண்ணுங்கள். இதற்கு ஒரு பெரிய விளம்பரங்கள் இல்லை. அப்படியே ஆன்லைன்ல யாராவது தெரியுமோ அனுப்பிச்சு விடுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. இன்வைட் பண்ணுங்கள், கலந்து கொள்ளட்டும். டெய்லி இந்த வசனத்தை கேட்கட்டும். ஏன் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க கூடாது? சரீர சுகம், பொருளாதார செழிப்பு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஓ ரிபாலா ரபாத்துர கரபாலா ரிபாரா சந்தாலா ரபாக்கராதுரபா. சிஸ்டர், பிரதர், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க ஜெபம் பண்ணி, என்னோட பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தம் என் காதுகள்ல ஒலிக்கட்டும். இதோ கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். புதிய காரியத்தை செய்கிறேன். உன் வனாந்தரமான வாழ்க்கையில வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ என் துதியை சொல்லி வருவாய். பயப்படாதே, உனக்கு புது நாமம் தரிப்பிக்கிறேன். உனக்கு புதிய பாடல்களை கொடுக்கிறேன், புதிய ஆவியை கொடுக்கிறேன், புதிய உடன்படிக்கையை செய்கிறேன், புதிய மிராக்கிள்ஸ், இதுவரை கண்டிராத அற்புதங்கள், இதுவரை எங்கெங்கோ கேள்விப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்கள் ஊழியத்திலே, ஆலயத்திலே, உங்களுடைய குழுவிலே, கூட்டத்திலே நடைபெறப் போகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிசாசு, சூனியங்கள், எதிரான ஆவிகள், கொள்ளாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகிறது. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ behold, இதோ இப்பொழுதே I prophesy as the voice of God. I prophesy in the name of Jesus. By my dear sister, brother, behold, you will receive your new miracle, new name. I release it in the name of Jesus. I release it in the name of Jesus. New things begin. கர்த்தர் இப்பொழுது புதிய காரியங்களை துவங்குகிறார், புதிய வியாபாரத்தை துவங்குகிறார், புதிய வேலையை கொடுக்கிறார், புதிய திருமண வாழ்க்கையை அமைக்கிறார், புதிய அற்புதங்களை செய்கிறார், புதிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், புதிய அந்த கடன்களை அடைப்பதற்கான வழிகளை திறக்கிறார், புதிய வரங்களை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு நாள் வரும், அப்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் எல்லாமே புதுசுதான். நியூ ஹெவன்ஸ் நியூ எர்த் அப்படின்னு போட்டிருக்கு. புது வானம் புது பூமி. அதை நான் இன்னைக்கு கொண்டு வரல, இன்னொரு நாள் கொண்டு வருகிறேன். இந்த 40 நாள்ல ஒரு நாள் அதை கொண்டு வருவோம். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி, என்னோட 2 நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், பழையவைகளை மறந்துவிடு, புதிய எதிர்காலத்தை உனக்கு தருகிறேன். ஆமென், ஆமென். அங்கே அந்த ஃபெயிலியர்ஸ்ல உட்கார்ந்து இருக்காதே, அந்த பாஸ்ட்லயே உட்கார்ந்து இருக்காதே, அங்கே பிசாசோடையே உட்கார்ந்து இருக்காதே. கம், நியூ திங்ஸ் பிகின்ஸ். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். பழைய தோல்விகள் நிரந்தரமானது அல்ல, பழைய கடந்த காலங்கள் நிரந்தரமானது அல்ல, அது முடிந்து போன விஷயம். கர்த்தர் புதிய காரியங்களை துவங்குகிறார். ஆமென். Shalom, shalom, new foundation, new beginnings, new ideas, new directions, new partners. இதுவரை நீ தொட்டுறாத ஒரு பொருளாதார செழிப்பை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus.
ஷக்குரபரபலபா. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். யார் யார் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் முன்பாக, ஒவ்வொரு வீட்டிற்கு நீங்கள் கண்களை மூடி இருக்கிற அந்த இடத்திற்கு முன்பாக இயேசு நின்று, இப்போது நான் எப்படி கையை நீட்டினேனோ அதே போல கையை நீட்டி, எடுத்துக்கொள் மகளே, எடுத்துக்கொள் மகளே, சுதந்தரித்துக்கொள். உனக்காகத்தான் நான் இதை ஆயத்தம் பண்ணினேன். இதுவரைக்கும் அதை நான் உனக்காகத்தான் வைத்திருந்தேன். அதை யாருக்கும் நான் தரமாட்டேன். அந்த வேலையை, அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை, அந்த சுகத்தை உனக்காகத்தான் நான் வைத்திருக்கிறேன். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். இயேசு கரங்களை நீட்டி எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். அக்செப்ட் பண்ணுங்க. ரிசீவ் in the name of Jesus. Thank you, Holy Spirit. Amen. Demonic bondages, demonic chains, எல்லா சங்கிலிகளும், பிசாசின் கட்டுகளும், புதிய காரியங்களை சுதந்திரிக்க முடியாதபடி உங்களை கட்டி வைத்த அந்தகார சங்கிலிகளும் கழன்று போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Amen. I release it in the name of Jesus. சக்கரபரபதர லிபரப 40 நாள்ல நீங்க புதுசா, புதிய ஆளாக, புது பலத்தோட கர்த்தர் எழுப்ப போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நாளைய ஜூம் மீட்டிங்ல புது புது ஆட்களை கர்த்தர் கொண்டு வர போற. எல்லாம் நியூ பிலீவர்ஸ், நியூ விசுவாசி, எல்லாரும் ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென் ஜீசஸ். இன்னைக்கு முதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு 48, 50 பேர் கிட்ட வந்திருக்காங்க முதல் நாள். போக போக அது 100 கிட்ட வரணும். 100 தாண்டும் போது நாங்க ஜூமை மாற்றுவோம். அது வேற லெவல்ல கொண்டு வருவோம். நீங்கள் ஜெபம் பண்ணணும், இதற்காக உதவி செய்யணும், ஊழியம் செய்யணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளே இப்பொழுது புதிய அற்புதங்கள் துவங்கி விட்டதற்காய் நன்றி. நியூ திங்ஸ் பிகின்ஸ். நியூ miracles happening. இப்பொழுது புதிய அற்புதங்கள் நடக்கிறது. I release it in the name of Jesus. Amen. Past is past. கடந்த காலங்களில் அமர்ந்து கொண்டு அழ வேண்டாம். புதிய எதிர்காலத்திற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சர்வீஸ் முடிங்க. புதிய காரியங்கள் துவங்கி விட்டது. சீக்கிரத்தில் அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். டாடி, நீங்க சொன்னபடி ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, நான் என் ஆத்துமாவை சொல்லி பிளஸிங் சொல்லி முடிக்க போறேன். அதுக்கு முன்னால சொல்லிடுறேன். என்னுடைய நம்பர்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுவார்கள், பாருங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். நான் அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். ஷக்கரபரபா துரபா சந்தரபரபா. ஆசீர்வதிங்கப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு இருந்து எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். ஆமென். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பலாம், சாட்சிகளை அனுப்பலாம். ஒருவேளை தாங்க விரும்புகிறவர்கள் இந்த ஜிபே நம்பர்ல தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் நாம் சந்திப்போம். God bless you. நீங்க என்ன சொல்லிட்டு போலாம் தெரியுமா? ஷலோம், ஷலோம் பாஸ்டர், ஷலோம் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லீவ் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஓகே, குட் குட். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஷாலோம் பாஸ்டர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாஸ்டர் அவினாஷ் பேசுறேன். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர். ஓகே, கால் பண்ணுங்க பிரதர், கால் பண்ணுங்க, பேசுவோம் நாளைக்கு. கண்டிப்பா ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஷாலோம் பாஸ்டர். ஓகே, ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஷாலோம் ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். God bless you, God bless you. ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். God bless you, ஷாலோம் God bless பாஸ்டர். you. ஷாலோம். God bless you. ஷாலோம் ஷாலோம். பாஸ்டர். Shalom, shalom. Shalom, God bless you. ஷாலோம் பாஸ்டர். Thank you பாஸ்டர். Oh, God bless you, sister. God bless you, God bless you. Shalom, shalom, shalom. God bless you, God bless you. Shalom. ஷாலோம் பாஸ்டர்.
Shalom, shalom, shalom. God bless you. Shalom. Shalom, uncle. Shalom, shalom, shalom. Shalom, pastor. Shalom, God bless you. Shalom, pastor. Shalom, shalom, shalom. Okay, God bless you. See you tomorrow.